சிம்ம ராசிக்கு 2020 காதல் வாழ்க்கை எப்படி அமையும் இதாங்க பார்க்க போறோம். மனித பிறவியில் காதல் என்ற ஒன்று தேவைக்கு உள்ளாக்கப்பட்டது. காலப்போக்கில் காதல் என்ன என்பதை புரிந்து கொண்ட மனிதர்கள் நாகரிகமான வாழ்க்கையை தேடி வாழ ஆரம்பித்தார்கள். அப்போது அவர்களுக்கு கிடைத்தது அன்பு, பாசம், மனிதநேயம், வாழ்வின் உன்னதமான நோக்கம். இதை அனைத்தையும் காதல் மூலம் அறிந்தார்கள். ஏனெனில் காதலுக்கு ஜாதி, மதம், மொழி, இனம் என்ற வேறுபாடு கிடையாது. ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் தெரியவே தெரியாது. கருப்பு வெள்ளை என்ற வண்ணமும் கிடையாது. காதல் தேவதை அனைவருக்கும் சமம். காதலுக்காக போராடும் சிம்மராசி அன்பர்களே, 2020 நிச்சயம் உங்க காதல் நிறைவேறும். காதல் தூதன் சுக்கிரன் துணையுடன். சிம்மராசி ஆண் பெண் காதலர்கள், கடந்த சில மாதங்களாக உங்க காதல் வாழ்க்கையில் எதிர்பாராமல் நடந்த சில சம்பவங்கள், அதில் ஏற்பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள், காயங்கள், உங்க காதல் தந்த வழி, இதனால் ஏற்பட்டு வந்த மனவேதனை, கடைசியில் உங்க காதல் பிரிவு வரை சென்றிருக்கும். காதலர்கள் அவர்களை புரிந்து கொள்ளாமல் போவதற்கு சில காரணம் உண்டு. பொதுவாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு காதல் இயல்பாகவே வந்துவிடும். காதல் காரகன் சுக்கிரன் பூர நட்சத்திரத்தில் உங்க ராசியில் வலம் வருவார். அவரின் குணமும் உங்களுக்கு வந்துவிடும். காதல், அன்பு, மயக்கம், பெண்கள், வசீகரிப்பு போன்ற காதல் குணம் மெலினமாகவே உங்களுக்கு அமைந்துவிடும். சிம்ம ராசிக்காரங்க நல்ல குணமும் உயரிய பண்பும் உடையவங்க. இவங்க காதலிக்கும் அளவுக்கு இந்த உலகத்தில் யாரும் காதலிக்க மாட்டாங்க. அவ்வளவு கெட்டிக்காரத்தனம் இவங்க காதலில் இருக்கும். இவங்க காதலில் காதலி, காதலன் இவங்க கிட்ட அன்பா இருப்பாங்க. நல்ல குணம் உள்ள இடத்தில் கோபமும் இருக்கும். இவங்களுக்கு அதனாலே காதலில் வாக்குவாதம் வரக்கூடுங்க. இவங்க உண்மையையும் நியாயத்தையும் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. அது தன் காதலில் கிடைக்காத போது காதலில் சற்று பிரிவு ஏற்படும். காதல் சவாரியிலிருந்து இவங்க இறக்கிவிடப்படுவார்கள். கவலை வேண்டாம் சிம்மராசி அன்பர்களே, இந்த வருடம் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக உள்ளது. உங்க காதல் நிச்சயம் வெற்றி பெறும். பொதுவாக காதலை குறிக்கும் வீடு 5ஆம் பாவம். உங்க ராசியிலிருந்து 5ஆம் இடம் தனுசு. அதன் அதிபதி குரு பகவான். அவர் ஆட்சி பெற்று சுபத்துவமாக உங்களுக்கு நன்மை கிடைக்க செய்வார். உங்க காதல் வெற்றி பெற குருவின் துணை நிச்சயம் உண்டு. இந்த வருடம் உங்கள் பெற்றோர்கள் சம்மதத்துடன் நிச்சயம் உங்கள் வீட்டில் மங்கள இசை முழங்க காதல் வெற்றி பெறும். பச்சை கொடி பறக்கும் நிச்சயம். மற்றும் ஒரு சிறப்பு, சுக்கிரன் காதல் காரகன். அவர் ஆட்சி பெற்று மற்றும் உச்சம் பெற்று கேந்திரஸ்தானம் எனும் 1, 4, 7, 10 இந்த இடங்களில் வலம் வரும்போது சுக்கிர பலம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். களத்திரக்காரகன் அருள் நிச்சயமாக வேண்டும். இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பார்வை வெளியிறது. உங்க சிம்ம ராசியை குரு 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். குரு பலனும் சேர்ந்தே கிடைக்கிறது. குரு பலனில் காதல், கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிச்சயம் நடைபெறும். கணவன் மனைவி என்ற அந்தஸ்து பெறுவீர்கள். காதலர்கள் அப்ப உங்க காதல் நிச்சயம் வெற்றி தானங்க. உங்க ராசியில் மகம் 4 பாதமும், பூரம் 4 பாதமும், உத்திராதம் 1 பாதம் மட்டும் பலம் வரக்கூடியவை. ஜென்ம நட்சத்திர அதிபதிகள் அதற்குரிய தெய்வங்கள். நீங்கள் அதை வழிபட உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்தாங்க. மகம் கேது பகவான், விநாயகரை நீங்கள் வழிபட்டால் காரிய அனுகூலம் நிச்சயம் நடைபெறும். பூரம் சுக்கிரன் அதற்கு அதிபதி. காஞ்சி காமாட்சி, ஆண்டாள் இவர்களை வழிபட, மகாலட்சுமியும் சேர்த்து வழிபட உங்களுக்கு செல்வம் சேரும். உத்திரம் சூரியனின் நட்சத்திரம். ஐயப்பன் சுவாமியை வழிபட வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். உங்கள் காதலிலும் நிச்சயம் வெற்றி உண்டாகும். இந்த வருடம் உங்கள் காதலில் நீங்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.